பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகர்ந்தவர்களாக்க மாட்டாது. உணவு, சடங்கு, மரபு ஆகியவை எதுவும் நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களாக ஆக்க முடியாது. இன்றைய அனுதின தியானம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. எபிரேயர் 13:9. உணவு, சடங்கு, மரபு ஆகியவை எதுவும் நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களாக ஆக்க முடியாது. அந்த நாட்களில் சிலர் சத்தியத்தை போதிப்பதை விட்டுவிட்டு குறிப்பிட்ட சில உணவுகள் அல்லது சடங்குகள் மூலம்தான் ஒருவர் தேவனுக்கு ஏற்றவராக முடியும் என்று போதித்தார்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். 1 தீமோத்தேயு 4:1-5. அவர்கள் தேவனுடைய வசனத்தின்படி அல்ல, மனிதனின் சரீர முயற்சிகளை அடிப்படையாக கொண்டு போதித்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ரோமர் 14:17. இன்றைய காலத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் பலவிதமான அந்நிய உபதேசங்கள் எழுந்துள்ளன. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி அதனுடன் ஒத்துவராத காரியங்களை போதிக்கிறார்கள். நீங்கள் இதை செய்தால்தான் தேவன் ஆசீர்வதிப்பார், இதை செய்யாவிட்டால் சாபங்கள் நீங்காது என்று மக்கள் மனதில் பயத்தை விதைக்கிறார்கள். ஆனால் தேவன் எப்போதும் தமது வார்த்தையின் அடிப்படையில் மட்டுமே பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையில் இல்லாததை தேவன் ஒருவருக்கு புதிதாக வெளிப்படுத்த மாட்டார். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. 1 பேதுரு 4:11. அதனால் இந்த கடைசி நாட்களில் அந்நிய போதனைகளால் அலைக்கழிக்கப்படாமல் நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி அதிலேயே நிலைத்து நிற்பதே நமக்கு பாதுகாப்பாகும். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் தான் நம்மால் உண்மையான பக்தியை காண முடியும். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகர்ந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. 1 கொரிந்தியர் 8:8. இப்படிப்பட்ட போதனைகள் சுயிஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. கொலோசையர் 2:23. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.